இங்க ஒரு கிரகத்துல ஏலியன்ஸும் மனுஷங்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்பேஸ் இப்போ ஒரு இடத்துல கிராஸ் ஆயிருது. சோ நம்ம ஹீரோ வந்து ஸ்பேஸ் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் கையை வச்சுட்டு சும்மா இருக்காம அங்க சுத்திட்டு இருக்க ஒரு பட்டாம்பூச்சியை தொட்டுறா. அந்த பட்டாம்பூச்சியை அவளை அப்படியே மேல தூக்கிட்டு போயிருது. சோ இவனும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேற வழி இல்லாம அங்கிருந்து குதிச்சு ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி அப்படியே மேல வரான். அப்படியே இங்க மேல பார்த்தா மண்புழு வச்சு மீன் பிடிக்கிற மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் தூண்டில் போட்டு மனுஷங்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ மேல வந்தோடனையும் ஏலியன் தலையிலேயே பொட்டுன்னு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறான். ஆனா அங்க இன்னும் நிறைய ஏலியன்ஸ் இருக்கனால யாராவது ஹெல்ப் கூப்பிடுறதுக்காக ஊருக்குள்ள போறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவன் பிரதரோட ஃப்ரெண்ட பாக்குறான். சோ நம்ம ஹீரோ அவங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி ஹெல்ப் கேக்குறான். அப்ப அவனும் உருவத்தை மாத்திர ஒரு ஏலியனை இவனுக்கு காமிக்கிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஏலியனை ஹெல்ப் கேட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஏலியனும் இவனோட ஒன்னாயி அங்க இருக்க ஏலியன் மாதிரியே மாறுது. சோ இங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து அரசருக்கு சாப்பாடு கொண்டு போறவங்களோட சேர்ந்து சாப்பாடு தூக்கிட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்க ஏலியன்களோட அரசன் ஒவ்வொரு சாப்பாடா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டு அதை அப்படியே கீழே துப்பிடுறான். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் சாப்பாடு கொண்டு வரான். ஆனா அந்த அரசன் சாப்பாடு சாப்பிடாம அவனோட ஆயத்தை எடுத்து அவளோட தலையை கட் பண்ண போறான். சோ நம்ம ஹீரோ இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க மூஞ்சில பிளேட்டை கவுத்திட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் டைவர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் வாள் எடுத்து அந்த அரசனோட தலையை ரெண்டா சீவிடுறான். சோ ஃபைனலா அங்க இருக்க எல்லா ஏலியன்களையுமே கொண்டுட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.